ஆனாலும் எப்படி ஒரு 1 டெராபைட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த காலத்துல ஒரு சின்ன யூஎஸ்பில நம்ம வந்து உள்ள வைத்திர முடியுமோ, அதே போல நித்திய கடந்த காலத்தையும் நித்திய எதிர்காலத்தையும் நாம் சுருக்கி இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது ஒரு அல்டிமேட் குவெஸ்டின், பரலோகம்னா என்ன? வேதம் நமக்கு தெளிவாக அழகாக சொல்லுகிறது. பரலோகம் என்பது ஜீவனுள்ள நித்திய தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் மேல் பிரியம் கொண்டு அவரோடு ஐக்கியம் கொண்டு அவரை சேவிக்கிற தூதர்களின், இரத்த சாட்சிகளின், பரிசுத்தவான்களின் பெரும் கூட்டம் தொழுது கொள்கின்ற ஒரு இடமாக பரிசுத்த பரலோகம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாவது, ஹெவன் என்பது, பரலோகம் என்பது ஒரு ஆக்சுவல் பிளேஸ். எப்படி துபாய் என்று நாம் சொல்லுகின்றோமோ, எப்படி ஷார்ஜா என்று நாம் அழைக்கின்றோமோ, எப்படி இந்தியா என்று நாம் அழைக்கிறோமோ, அதே போல் பரலோகம் என்பது ஒரு நிஜ பிளேஸ். நம்ம படங்கள்ல பாக்குற மாதிரி, சித்திரங்கள்ல போட்டிருக்க மாதிரி ஏதோ ஒரு மேகத்துல ஒரு சின்ன ஒரு ஏஞ்சல் உட்கார்ந்து ஹார்ப்ப சுரமண்டலத்தை வாசித்து கொண்டு அப்படி மிதக்கிற மாதிரி அல்ல. we are going to be in an actual place. பரலோகம் என்பது ஒரு நித்தியமான ஸ்தலமாக இருக்க போறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் மரிக்க போகிறார். அவரை சிலுவையில் அறையப்பட போகிறார்கள். ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. தன்னுடைய சீஷர்களோடு இருக்கிறார். அநேக காரியங்களை அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அவர்களுக்கு நித்தியத்தை குறித்த காரியத்தையும் நியாய தீர்ப்பை குறித்த காரியத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஜீசஸ் அங்க இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, நான் என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றும் அங்கு நான் உடனே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்றேன், மறுபடியும் திரும்பி வந்து நான் உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்க முடியும். இந்த வசனங்களை நாம கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நம்பர் 1, பரலோகத்தை பிதாவின் வீடு என்று சொல்கின்றார். நம்பர் 2 காரியம், 3 முறை அதை ஸ்தலம் 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 என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். So it's an ultimate place. நாம் என்ன இமேஜின் பண்ற மாதிரி அது ஒரு ஆவியின் லோகம் அல்ல. It's there, up there. நம்மளுடைய பூமிக்கு மேலாக ஆண்டவர் அந்த பரலோகத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்திலிருந்து தான் ஆண்டவர் நமக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து மீட்கப்பட்டவர்களாகிய விசுவாசிகளாகிய சபையாகிய நம்மை ஆண்டவர் அழைத்து செல்ல இருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரங்களில் நித்தியத்தை குறித்தும் நித்தியத்தின் காரியங்களை குறித்தும் நாம் தியானிக்கும் போது கர்த்தர் அங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து நம்மளுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய கடவோம். முதலாவது, அது ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. இரண்டாவது, பரலோகத்தில் யார் முக்கியமா இருக்கா? பரலோகத்தில் பிதாவாகிய தேவனானவர் முக்கியமாக இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் உமது பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நீர் நோக்கி பார்த்தீங்களே ஆசீர்வதியும் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரலோகத்தின் தேவன் என்று வேதம் நமக்கு தேவனை பரலோகத்துக்குரியவராய் காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 5:45 அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். சோ முதலாவது, நாம் பரலோகத்திற்கு ஏன் போக வேண்டும்? பிதாவோடு இருப்பதற்காக, என்னுடைய தேவனோடு இருப்பதற்காக நாம் போக வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே சொல்கிறார், நான் மேலே இருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். அவர் எப்படி மேலே இருந்து இறங்கி வந்தாரோ அதே போல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் அவர் வானத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அங்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீட்டிலிருந்து அங்கிருந்து நமக்காக பறந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம். ஆக ஒரு ஸ்தலமாகிய பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகம் ஒரு நிஜ ஸ்தலம். அங்கு ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய தேவனும் அங்கு இருக்கிறார். இவர்கள் 2 பேரும் இருப்பதனால பரிசுத்த ஆவியானவர் அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்தை நாம் வாசிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அங்கு சொல்லப்படுகிறது, வான சேனைகள் தேவனை இங்கு தொழுது கொள்கின்றன என்று நாம் வாசிக்கின்றோம். அதை இன்னும் தெளிவாக துல்லியமாக அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அவருடைய 4ஆம் அதிகாரத்தில் பரலோகம் திறந்திருக்கிறதையும் அங்கு நடக்கிற காட்சியும் அங்கு ஆராதிக்கப்படுகிற தேவனையும் குறித்து அவர் தெளிவாக எழுதுவதை நாம் பார்க்க முடியும். இவையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாம் ஒரு சாதாரண ஒரு இடத்தை பத்தி நாம் பேசவில்லை, ஏதோ ஒரு சாதாரண இடத்திற்காக நாம் போராடி கொண்டு அங்கு போகவில்லை. கர்த்தர் இருக்கிற இடம், பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், நித்தியமாக அவர் நமக்காக திட்டம் பண்ண வைத்திருக்கிற ஒரு ஸ்தலத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து போகிறவரா இருக்கிறார். இப்போ ஒரு क्वेश्चन எல்லாருக்கும் வரும், அப்ப பரலோகம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஒரு क्वेश्चन வரும். I think we can go for the slide. அந்த ஸ்லைட் போடுங்க பிரதர். அடுத்த ஸ்லைட், அடுத்து போங்க, அடுத்தது நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் போதும். வேதம் நமக்கு அழகாக 3 நிலைகளில் உள்ள வானங்களை குறித்து பேசுகின்றது. ஒன்று, முதலாவது வானம். இந்த வானத்தை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கலாம். நமக்கு பேசிக்கா இந்த வேர்ல்டுக்கு நாம சுவாசிப்பதற்கு, பறவைகள் பறப்பதற்கு, விமானங்கள் பறப்பதற்கு, மேக ஸ்தம்பங்கள் இருப்பதற்கு, முக்கியமா நமக்கு தேவையான நைட்ரஜன் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ற அட்மாஸ்பியர் என்கின்ற வானம் முதலாவது வானம். இதை குறித்து நான் சொன்ன பிரகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6 to 8ஆம் வசனங்களில் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்களில் வானங்களில் பறக்கிற பறவைகளை குறித்தும் நாம் வாழும் சூழ்நிலை குறித்தும் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கலாம். இது முதலாவது வானம். வேதம் கற்றுக் கொடுக்கிற 2வது வானத்தை குறித்து நாம் பார்ப்போம். 2வது வானம் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆகாய விரிவு என்கின்ற ஒரு வானத்தை உண்டு பண்ணுகிறார். சுடர்களையும் நட்சத்திரங்களையும் காலங்களை காட்டும் பிளானட்ஸையும் ஆண்டவர் அங்கு வைப்பதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திரங்களையும் ஆண்டவர் ராசிகளையும் வைப்பதை நாம் பார்க்க முடியும். ராசி என்பது இட்ஸ் ஆல் கேலக்சிஸ், காஸ்மிக் வேர்ல்ட். அண்ட சராசரங்கள் நாம் காணப்படுகிற நாம் இருக்கிற ஒரு கேலக்சி வந்து மில்கி வே கேலக்சி. அந்த கேலக்சி போல அநேக காஸ்மிக் வேர்ல்ட், அநேக பிளானட்ஸை ஆண்டவர் உண்டு பண்ணி 2ஆம் வானத்தில் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். 3வது வானத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிக்கும் போது பவுலானவர் 3ஆம் வானத்துக்கு ஏறின ஒரு மனுஷனை பற்றி குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவானவரும் லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ஒரு பரதேசி தன்னுடன் அறியப்பட்ட கல்லனை பார்த்து, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம், அது இந்த பாரடைஸ் 3வது வானம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நாம என்னைக்கு இறந்து இந்த மண்ணுக்குள்ள போறோமோ அந்த அடுத்த நிமிஷமே, அடுத்த செகண்டே நம்மளுடைய ஆத்மாவும் ஆவியும் ஆண்டவர் கிட்ட போகும். நம்மளுடைய ஆத்மா ரெஸ்ட் பண்ற இடம் இந்த பரதேசம் தான். இந்த பரதேஸ் என்கின்ற பாரடைஸ் என்ற இடத்தில் தான் நம்மளுடைய ஆத்மா ரெஸ்ட் பண்ணும். நாம் கீழே மண்ணுக்குள்ளாக இருப்போம். ஆனால் ஆண்டவரின் 2ஆம் வருகையின் போது பகிரங்கமாக ரகசியமாய் ஆண்டவர் சபைக்கு மட்டும் வெளிப்படும் போது ஆண்டவர் மத்திய வானத்தில் வருவார். நம்மளுடைய சாவுக்கு ஏதுவான அழுகி போன நாரி போன சரீரம், மண்ணோடு மண்ணாய் மக்கி போன சரீரம் ஒரு குளோரிஃபைட் பாடியாய் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சரீரமாய் உயிரை எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வார். அப்பொழுது அவரோடு வருகிற நம்முடைய ஆத்மாவும் உயிரும் அதனுடன் இணைக்கப்படும். சோ ஆவி ஆத்மா சரீரமாய் மறுபடியும் மாறுவோம். ஆனால் மறுரூப பட்டத்தில் நாம் மாறி இருப்போம். சாதாரண சரீரத்தோடு நாம் இருக்க மாட்டோம். சோ ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். 3வது வானத்தில் பாரடைஸ் என்கின்ற ஒரு காரியத்தை சொன்னேன். பாரடைஸ் என்பதற்கு அதனுடைய எபிரேய வார்த்தையாக பர்தேஸ் என்ற அர்த்தம். பர்தேஸ் என்பதற்கு ஒரு ஆர்ச்சர்ட், ஒரு பழமுதிர் சோலை என்று அதற்கு அர்த்தம் என்று நாம் கண்டு கொள்ளலாம். ஆக ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவை இளைப்பாற பண்ண போகிற ஒரு இடம், ஒரு பரதேசம், ஒரு வண்டர்ஃபுல், ஒரு ஆர்ச்சர்ட், ஒரு பழமுதிர் சோலை போன்ற ஒரு இடத்தில் ஆண்டவர் நம்மை வைக்க இருக்கிறார். இது 3வது வானம். அடுத்த வானத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளுடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 4வது வானம் என்று கூட சொல்லலாம். அது வானாதி வானங்கள். நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 61:1, வானம் என்னது சிம்மாசனம், பூமி என்னது பாதப்படி என்று அவர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட பெரிய தேவன், வானத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவன், பூமியில் பாதப்படியை வைத்திருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஆராதிக்கிறவரும், நாம் சாட்சி கூறுகிறவரும், நாம் அண்டிக் கொள்கிறவரும் அப்பேற்பட்ட பெரிய தேவனா இருக்கிறார். அதனால் தான் சாலமோன் சொல்கிறார், 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம் 6ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில், அவர் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாக தேவனை பார்த்து, தேவனே வானாதி வானங்களும் வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். மேலும் அதற்கான காரியங்களை அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய சிங்காசனம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது, வானாதி வானங்கள் தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். இதுதான் பேசிக். வானம் கர்த்தருடைய சிங்காசனம், பரலோகம் என்று சொல்லப்படுகிற இப்பொழுது தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனம் வானாதி வானங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவர் மறுபடியும் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி புதிய வானம் புதிய பூமியில் அதை ஸ்தாபிப்பார். மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தருடைய சபையும் ஆண்டவர் நித்தியமாய் வைக்க போவது அந்த புதிய பூமியில் தான். அந்த காரியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் சின்ன விவரிப்பா நாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் போங்க பிரதர். உலகத்தை நம்ம ரஸ்கின் எடுத்தாங்க, ராப்சர் வரும் அப்படின்னு எடுத்தாங்க. இன்னும் மற்ற அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். ராப்சர் என்பதற்கு ஆல் ஆஃப் அ சடன் வானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அர்த்தம். அதே போல நம்மளுடைய சபையை கர்த்தராகிய தேவனான ஆண்டவராகிய கிறிஸ்து உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்வார். சபையை எடுத்துக்கொள்ளும் போது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பரதேசத்தில் நாம் போவோம். நாம் வாசிக்கின்றோம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து